நான் இறையழகன் என்கிற தெய்வசிகாமணி. இது தமிழ் நிலம் தமிழ் பண்ணை உணவுக்காடு. இது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் புதிய எடையூர் சிற்றூரில் அமைஞ்சிருக்கு. ஒரு 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட உணவுக்காடு. இது உணவுக்காடுன்னா இப்போது வந்து கடந்த 10-15 ஆண்டுகளாக உலகம் முழுதும் அது வந்து நம்மாழ்வார் விதைத்த விதை அந்த உலகம் முழுதும் பரவியது. என்னென்னா ஐயா சொல்லுவார், ஒரு வேளாண் நிலம் வந்து நமக்கான உணவு மட்டும் கொடுக்காம பல்லுயிர்களுக்கான உணவு அங்கே இருக்கணும். அதுவும் இல்லாத வேளாண்மையை நம்ம செய்யக்கூடாது, விவசாயத்தை நம்ம செய்யவே கூடாது. விவசாயத்துக்காக மனிதர்கள் மெனக்கடக்கூடாது. எப்படி அந்த காலத்தில் காடுகள்லேருந்து உணவு நமக்கு எப்படி எளிதாக கிடைச்சதோ எந்த வேலையும் செய்யாமல், அது மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது தான் வேளாண்மைம்பார். அதனுடைய அடிப்படையில் தான் நான் அந்த உணவு காடை தொடங்கி இப்போ கடந்த 13 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே உணவு காடுன்னா சொன்னான்னா காடுகளில் மரங்கள் இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கான உணவுக்கான பயிர்களும் அந்த மரங்கள்லேருந்து பழங்கள் கிடைக்கும். கீழே வந்து பூமியின் கீழே கிழங்குகள் கிடைக்கும். சில செடிகள்லேருந்து காய்கறிகள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த உணவு காடும் அமைஞ்சிருக்குது. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வகையான மரங்கள் இருக்குது. மொத்த மரங்களினுடைய எண்ணிக்கை 13,000 தாண்டி இருக்குது. நாங்கள் வந்து இப்போ இந்த பண்ணையில் முதல்ல மரங்களை வைக்க தொடங்கும்போது மரங்களுடைய பழமரங்களையும் வச்சோம். எல்லோரும் வந்து பழமரங்களை தனியாக வைப்பாங்க. கொய்யா தோப்புன்னு தனியாக இருக்கும், தென்னந்தோப்புன்னு தனியாக இருக்கும், மாந்தோப்புன்னு தனியாக இருக்கும், வாழைத்தோப்புன்னு தனியாக இருக்கும், பலாவும் தனியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் என்ன பண்ணோங்கன்னா, ஒரு மரம், ஒரு தேக்கு மரம், ஒரு மகோகனி மரம், ஒரு செம்மரம், ஒரு ஈட்டி மரம், ஒரு கடம்ப மரம், வேங்கை மரம் நட சொல்ல கூடவே அதனுடைய ஒரே குழியில் ஒரு 2க்கு 2 3க்கு 3 குழி எடுக்க சொல்ல ஒரு முனையில் ஒரு டிம்பர் மரம், ஒரு முனையில் பழமரம். இதை நான் ஐயா கிட்ட இதை கேட்டேன். நான் தொடங்க சொல்ல 15 ஆண்டுகளுக்கு முன்னே ஐயா கிட்ட ஆலோசனை கலந்தேன் நான். அவர் வந்து எனக்கு 98லேருந்து ஐயாவோட பழக்கம், ஐயாவோட பயணிச்சிருக்கேன் சில நாட்கள் நான். அப்போ கேட்க சொல்ல அருமையான திட்டம் பண்ணு, ஒன்று வந்தால் பழமரம் வரும், இல்லைன்னா உனக்கான மரங்கள் வரும் அப்படின்னு. ஆனால் நான் அந்த அடிப்படையில் வைக்க சொல்ல என்னுடைய பழமரங்கள் கொய்யா வந்து 2 ஆண்டில் காய்க்கும். மற்ற மரங்கள் நெல்லி, சப்போட்டா, எலுமிச்சை இதெல்லாம் ஒரு 4-5 ஆண்டு ஆகும் காய்க்க தொடங்கிறதுக்கு. காய்க்கனால வந்து அதுக்குள்ளே இந்த மரங்கள் வந்து மேலே போக இந்த மரங்களும் கூடவே வளர்ந்தது. பழமரங்களும் ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டுகளில் எனக்கு விளைச்சலும் தர ஆரம்பிச்சுது. என்னென்னா, இந்த உணவு காடில் நம்ம வந்து பழமரங்கள் தேர்ந்தெடுக்கிறத விட அந்த வணிக மரங்கள், கமர்ஷியல் ட்ரீஸ்ன்னு சொல்கிற தேக்கு, இது மாதிரி மரங்களை நம்ம கிளைகள் அதிகம் வராத மரங்களாக தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ஆலமரத்துங்கீழே ஒரு கொய்யா வைக்க முடியாது, அரச மரத்துங்கீழே ஒரு சப்போட்டா வைக்க முடியாது, ஒரு புளி மரத்துங்கீழே எலுமிச்சை வைக்க முடியாது. ஆனால் இந்த மரங்கள் ஈட்டி மரமோ செம்மரமோ வேங்கையோ மகோகனியோ இந்த மரத்துங்க கூட எளிதாக வைக்கலாம். ஏன்னா வந்து பெரிதாக கிளைகள் வராது, வந்தாலும் அதை நம்ம கவாத்து பண்ணி நெடுங்க நேராக போகிற மாதிரி ஆகிடலாம். அந்த வகையில் இந்த 4 ஆண்டுகளில் காய்க்க தொடங்கிய என்னுடைய பழமரங்கள் அருமையான விளைச்சல் கொடுத்தது. அப்புறம் வந்து இந்த மரங்களுடைய இடைவெளி முதல்ல வைக்க சொல்ல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய பட்டறிவில் டிம்பர் மரங்களுக்கு பெரிய இடைவெளியே தேவையில்லை. ஏன்னா அதை நான் ஐயாவும் அடிக்கடி சொல்லுவார், காட்டில் எவன் டேப் வச்சு அளந்து மரம் வைக்கிறான் அப்படின்னு கேட்பார். ஆனால் பழமரங்களுக்கு கண்டிப்பாக இடைவெளி தேவை. ஒரு குறைந்தது 15 அடி இடைவெளியாவது பழமரங்களுக்கு தேவை. ஏன்னா வந்து பழமரங்கள் எவ்வளோ கிளை இருக்குதோ அவ்வளோ காய்க்கும், அவ்வளோ பலன் கொடுக்கும். ஆனால் நமக்கு வந்து டிம்பர் மரங்களுக்கு நம்மளுடைய அந்த தண்டு பகுதி தான் நமக்கான முக்கியமான பகுதி. அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு 2 அடி 3 அடி விட்டம் இருக்கிற மரம் வரைக்கும் வந்தாலே போதும். ஏன்னா 3 அடி விட்டம் இருக்கிற டிம்பர் மரங்கள் எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்தால் போதும். அதனால் என்னுடைய இது வந்து என்னுடைய தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 அடி 6 அடிக்கு மேலே இடைவெளியே கிடையாது. ஆனால் நல்லா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா
10 ஆண்டு மரங்கள் எந்த அளவுக்கு பெருத்திருக்கு பாருங்கள். 1 அடி 1.5 அடி விட்டத்துக்கு மேலே வந்திருக்கு. என்னுடைய இதுவும் என்னென்னா, மரங்களை வந்து அதனுடைய முதிர்ச்சி அடையிறதுக்கு முன்னே தொடக்கூடாது. எல்லோரும் சொல்லுவாங்க 10-15 ஆண்டில் வெட்டி விற்று காசு ஆக்கிடலான்னு. ஒரு டிம்பர் மரம் குறைந்தது 30 ஆண்டு நிலத்தில் இருக்கணும், வளரணும். அப்போ தான் அதனுடைய தரம் நல்லாயிருக்கும். 30 ஆண்டு குறைந்தபட்சம். நீங்கள் எவ்வளோ ஆண்டு வச்சுருக்கீங்களோ, 100 ஆண்டு மரங்கள்லாம் கணக்கு அதை மதிப்பிட முடியாத விலையில் கிடைக்கும், அந்த விலை கிடைக்கும். அந்த நோக்கத்தில் தான் அந்த மரங்களை போயிட்டு இப்போ வந்து இந்த அடுத்தது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க என்னென்ன பழ மரங்கள் வச்சுருக்கீங்கன்னு. நமக்கு தெரியும், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முக்கணிகளை பற்றி தெரியுமா, பலா, வாழை. இப்போ வந்து அந்த இந்த நிழலையும் மீறி எங்கள்கிட்ட பலா காய்ச்சின்னு இருக்குது, வாழை வந்துக்கிட்டு இருக்குது, மாமரமும் காய்ச்சின்னு இருக்குது. இது வந்து ஒரு பெரிய, அதாவது காடுகளை அடிப்படையாக அதனுடைய வழியை பின்பற்றி அமைஞ்ச இது உணவுக்காடு. இந்த உணவுக்காடில் முக்கணிகளும் மற்ற கனிகளும் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு மகோகனி ஒரு கொய்யா வைக்க சொல்ல அதற்கு அதை சுற்றி இடம் ரொம்ப காலியாகவே கிடக்கும், நிறைய வெயிலும் இருக்கும். இங்கே முதல்ல நான் பண்ணது தர்பூசணி முதற்கொண்டு, வேர்க்கடலை முதற்கொண்டு, காய்கறிகள் முதற்கொண்டு அந்த மரங்களை சுற்றி இந்த இடைவெளி இருக்கிற இடத்தெல்லாம் பயிர் பண்ணோம். எளிதாக பண்ணலாம். ஒரு குறைந்தது ஒரு 6-7 ஆண்டுகள் இந்த மாதிரியான உணவு காட்டில் நம்ம ஊடு பயிராக கீரை, வேர்க்கடலை, தர்பூசணி, காய்கறிகள், கிழங்குகள் எல்லாமே பண்ணலாம், எளிதாக பண்ணலாம். நான் பண்ணேன். இங்கே வந்து இன்னைக்கு வந்து அதான் ஐயா சொன்னதுபடி நாங்கள் எதுவும் செய்வதே கிடையாது, வேளாண்மை நாங்கள் செய்வதே கிடையாது. வேளாண்மை இயற்கை தான் செய்யுது. இந்த கொற்றை இலைத்தழை எல்லாம் அதுதான் இடுபொருளே. எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. எங்களுக்கு வேலையே வந்து நடுவதும் அறுவடையும் தான் வேலை. இங்கே எடுக்கிறதே கிடையாது. என்ன கேட்டால் அந்த சமமாக, அது பெரிய ஆச்சரியம். அந்த இயற்கை தான், இயற்கையினுடைய வியப்பு அதுதான். எங்கள் பார்த்து மரம் இல்லாத இடத்துல கூட இந்த சருகுகள் போயிடும். ஏன்னா அந்த காற்று அடித்தும் போய் அதை சமப்படுத்தி ஒரு நிலம் முழுதும் ஒரே மாதிரியான மூடாக்க அமைக்குது. என்னுடைய இது பண்ணை தொடங்கி 13 ஆண்டு ஆகுது. இது வரைக்கும் இந்த தமிழ் பண்ணை ஒரு 13 புயலை சந்திச்சிருக்குது. தொடங்கண்டில் ஒரு சில ஆண்டுகள் புயல் வராது, சில ஆண்டுகள் 2 புயலும் வந்திருக்குது. அதுக்கு வந்து அதுக்கு தான் சொல்கிறது, இந்த 15 அடி 20 அடிக்கு ஒரு மரம் வைத்தீங்கன்னா அது வந்து காப்பாற்று. நீங்கள் வந்து 4 அடி 5 அடிக்குன்னா ஒரு மரம் இன்னொரு மரத்தை கட்டி அணைத்து காப்பாற்றும். மேலே தெரியாது, அது கீழே அந்த வேர்கள்லாம் இணைஞ்சி ஓரளவு வேகமான காற்று வரைக்கும் தடுக்கும். அதுக்கு இன்னொரு காரணம் ஐயா அடிக்கடி சொல்லுவார். காம்பவுண்ட் வாலும் பார்பட் வயர் ஃபென்சிங்கும் செயின் லிங்க் ஃபென்சிங்கும் நம்ம நிலத்துலேருந்து நம்மளை அந்நியப்படுத்தும். உயிர்வெளி தான் நம்ம நிலத்தில் நம்ம இணைக்கும் அப்படிம்பார். அதுபடி இன்னொன்னா இங்கே வந்து என்னுடைய தோட்டம் அமைஞ்சி இருக்கிறது இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நேர்கோட்டில் பார்த்தா கடல் இருக்குது. இந்த உங்களுக்கு தெரிஞ்சது சொன்னல 13 புயல் இது வரைக்கும் வந்திருக்கு. புயல் வராத ஆண்டே இருக்காது, அந்த அளவுக்கு பெரிய பெரிய புயல்லாம் வந்துருக்குது. இதை தடுக்கிறதுக்கு என்னென்னு பார்க்க சொல்ல சரி மூங்கில் ஐயா அதுவும் சொல்லுவார், மூங்கிலும் பயிர் பண்ணணும். அதாவது நம்ம பண்ணுற இதுவில் அதுவும் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து வேலியாக மூங்கில் அமைச்சேன். இப்போ என்னுடைய பண்ணையை சுற்றி மூங்கில் தான் வேலை. மூங்கில் வந்து இப்போது ஒரு மூங்கில் வைத்து ஒரு 8-9 ஆண்டுகள் ஆகுது. மூங்கில் நான் வச்சு இப்போது ஒரு 60-70 அடி வரைக்கும் உயரம் போயிருக்கு. நல்லா அடர்ந்து போச்சு. இப்போ நான் புயல் அடிக்க சொல்ல பார்க்குறது, அந்த மூங்கில் வந்து வளைஞ்சி கொடுக்குமண்டி முறியாது, வேரும் பேத்துக்குன்னு வராது. அது மாதிரி ஒரு வலிவான வேர் கொண்ட ஒரு தாவரம் நான் பார்த்ததே கிடையாது, மூங்கில் மாதிரி. இப்போ வெளியில் பெரிய காற்று அடித்தாலும் இங்கே வந்து அந்த மூங்கில் தடுத்து நம்மளை அந்த காற்றை வந்து ரொம்ப வேகம் குறைவாக தான் உள்ளே அனுப்புது. அதனால் உள்ளக்கிற மரங்கள் பாதுகாக்கப்படுது. கூடுதலாக என்னுடைய மரங்கள் நெருக்கம், இந்த பழமரங்களையும் டிம்பர் மரங்களையும் ஒன்றா வச்சுருக்கோம்ல, அதுவும் ஒரு காற்று அந்த இயற்கை இடர்பாடை எதிர்கொள்கிறதுக்கு அதுவும் நல்ல ஒரு வழிமுறையும் கூடாது. பண்ணை தொடங்கி 4வது ஆண்டில் என்னால் விற்க முடியாத அளவு காய்ச்சிது. நெல்லி வந்து ஒரு ஆண்டில் 40 டன்னுலாம் விற்றுருக்கேன் நெல்லிக்காய். கொய்யாவும் டன் கணக்கில் விற்றுருக்கோம். இன்னொன்று எனக்கு வந்து என்னுடைய பண்ணை வந்து ஒரு நகர்ப்புறத்தில் அமைஞ்சிருக்கிறதால விற்பனை வாய்ப்பு கொஞ்சம் எளிதாக நிறைய மக்கள் இங்கேயே வந்து வாங்கி என்னுடைய பண்ணை பொருட்கள்
90 விழுக்காடு பண்ணையிலே விற்று போகுது. ரொம்ப அதிகமாக முக்க முடியாத மக்கள் அவ்வளோ நிறைஞ்சிட்ட பிறகு ஒரு 10-20 விழுக்காடு சந்தைக்கு எடுத்து போய் வெளியில் எடுத்து போய் கொடுப்போம். அவ்வளோதான். விற்பனை வாய்ப்பு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம இயற்கை வழியில் விளையிற அனைத்து விளைபொருட்களையும் மக்கள் ஒரு தடவை சுவைச்சிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்க வெளியில் போக மாட்டாங்க. இங்கே ஒரு தடவை இங்கே பழமோ காய்கறிகளோ எல்லாம் எது வாங்கினாலும் மறுபடியும் இங்கே வந்துக்கிட்டு இருப்பாங்க. சிறு குறு விவசாயிகளால் தான் மிகவும் சாத்தியப்படும். ஏன்னா அவங்க மொத்த வேலையும் அவங்களே பார்ப்பாங்க. இங்கே பண்ணையில் பெரிய பண்ணைன்றதுக்கு நம்ம ஆட்களை வைத்து தான் அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து தான் நம்ம செய்ய முடியும். மொத்த வேலையும் நம்மளே செய்ய முடியாது. அவங்க 100 விழுக்காடு அவங்களுக்கு அதாவது இப்போ இடுபொருள் இந்த மாதிரி பண்ணைகளுக்கு இடுபொருள் செலவு இல்லை. ஒரே செலவு ஆட்கள் செலவு தான், ஆட்கள் கூலி தான். அது கூட இல்லாமல் அவங்கன்றதால எளிதாக பண்ணலாம். இன்னொன்று அவங்களுக்கு குறைந்த அளவு தான் இருக்கும். சின்ன இடம்ன்றதால குறைந்த அளவு விளைபொருள் தான் இருக்கும். விற்கிறது எளிது. ஒரு 50 குடும்பங்கள் அவங்க உறவு வச்சுக்கிறாங்கன்னா எத்துமே அவங்கக்கிட்ட கொடுக்கலாம், எளிதாக கொடுக்கலாம். அது பண்ணணும், அந்த நோக்கம் இருக்கணும், அந்த இது மாதிரி செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்கணும் அவங்களுக்கு. எளிதாக பண்ணலாம். இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ உலகம் முழுதும் இந்த வேளாண் பண்ணைகளை மக்களுக்கு கொண்டு செல்கிற ஒரு வழிமுறை வந்திருக்குது. அதுதான் அக்ரோ டூரிசம்ன்ற வேளாண் சுற்றுலா. உலக அளவில் இது பரவலாக ஆகினே வருது. இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு வரலை. உலக அளவில் இத்தாலி முதலிடம் வகிக்குது. அங்கே கிட்டத்தட்ட 1 லட்சம் பண்ணைகள் வேளாண் சுற்றுலா மையங்களாக இருக்குது. அமெரிக்கா அடுத்த இடத்துல இருக்குது. இப்போ அந்த வேளாண் சுற்றுலா தொழிலில் அமெரிக்காவுக்கும் இத்தாலிக்கும் போட்டி நடக்குது. இன்றைக்கி அமெரிக்காவில் பெரும்பாலான திருமணங்கள் பண்ணையில் தான் நடக்குது. இந்த 5 நட்சத்திர ஓட்டல்கள் நடந்த அந்த திருமணங்கள் பண்ணைகளில் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது மாதிரியான இது நாங்கள் இப்போ தொடங்கியிருக்கோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே நாங்கள் இணைஞ்சி தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம பண்ணையில் ஒரு 2-3 ஆண்டுகளாக அதை நடத்திட்டு இருக்கோம். பள்ளி பிள்ளைகளை அழைச்சி இந்த வேளாண் கற்றுக் கொடுக்கறது, இதில் மாட்டு வண்டி ஓட்டி பார்க்கறது, மிதி வண்டி ஓட்டி பார்க்கறது, டிராக்டரில் பயணம் பண்ணுறது, சேத்துல குளிக்கிறது, நடவு நட்டு பழகிறது, ஏறு ஓட்டி பழகிறது, தண்ணீர் பாய்ச்சி பழகிறது, களை எடுக்கிறது, மூடாக்கு போடுறது, பம்ப் செட்டில் குளிக்கிறது, இது மாதிரியான ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களோட கூடிய வேளாண்மையை அவங்களுக்கு கற்றுத்தரோம். அது பள்ளி பிள்ளைகள் ரொம்ப சிறப்பான இடத்துக்கு போயின்னு இருக்குது. இதை பரவலாக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கூட்டமைப்பை ஆரம்பிச்சிருக்கோம். அரசுக்கிட்டையும் இதை எடுத்து போயிருக்கோம். நம்ம ஈஷா கூட இதை கையில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒருங்கிணைப்பாளர் மாறன்கிட்ட சொல்லியிருக்கேன். இதனுடைய வேளாண்மையில் ஈஷாவினுடைய பங்கு நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அங்கே 100-200 ரூபாய்க்கு விற்று மரக்கன்றுகளை இவங்க 3 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது மூலமாக தான் இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் நிறைய பேர் மரம் நட தொடங்கியிருக்காங்க. இந்த ஈஷாவினுடைய செயலை, இந்த வேளாண்மை செயலை நம்ம பாராட்டித்தான் ஆகணும். ஜூன் 23 புதுக்கோட்டையில் நடக்கிற அந்த முக்கணி திருவிழாவுக்கு நம்முடைய தமிழ்நிலம் தமிழ் பண்ணையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். மக்கள் அங்கே போயிட்டு இந்த உணவு காடு, முக்கணின்னா எல்லா பழங்களும் உள்ளே இருக்கிறது உணவு காடு தான். அந்த உணவு காடு எப்படி நம்ம அமைக்கலாம், அதனுடைய எப்படி அதை வளர்ச்சியை மேம்படுத்தலாம், அதனுடைய விற்பனை வாய்ப்பை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிஞர்கள், வேளாண் நிபுணர்கள்லாம் அங்கே வராங்க. விவசாயிகள் நிறைய அனுபவத்தை அவங்க பகிர்ந்துக்கிறதுக்கு வராங்க. நிறைய விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் அங்கே வரப்போகிறாங்க. நீங்கள் எல்லோரும் போய் அங்கே பார்த்து பயனடைன்னு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.